வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் என்னோட டே 4 ஷார்ட் ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பட் என்னென்னா மெயினாக என்னென்னா, பிக் பாஸ் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இந்த தண்ணியை வந்து சேகரிக்கிறது வந்து பண்ணாம விட்டாங்கிறது நல்லா காலையிலேயே குறும்படமாக போட்டு காட்டாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இவங்க வந்து தண்ணி வந்து அந்த ட்ரம்மில் பிடிச்சி அதை யூஸ் பண்ணால் தான் உண்டுன்னா அதுக்கு பொறுப்பாக பிளான் பண்ணியிருந்துருக்கணும். இவனுங்க அசால்ட்டாக விட்டாங்க. அதுவும் இந்த கம்ருதீன் வந்து சரியாகவே பிளான் பண்ணல. அது அன்னைக்கு பிக் பாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதாவது இவங்க வந்து அன்னைக்கு நைட் வந்து கமருதீன் தூங்கிட்டது. விக்ரம் வந்து பார்த்து போய் கமருதீன் எழுப்ப ட்ரை பண்ணுது. அப்புறம் அன்னைக்கு சுபிக்ஷாக்கும் விஜய் பார்க்கும் வந்து சண்டை வந்தது தான் மெயின் காரணம், தண்ணி நிறைய மிஸ் ஆனதுக்கு. இவங்க சண்டை போடுறது பேரில் பஞ்சாயத்து பண்ணுற பேரில் ரூம்குள்ளே உட்காந்து எல்லாம் பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்க அந்த லிவிங் ஏரியாவில். அப்போ பார்த்து குசுமுக்கார பிக் பாஸில் அவர் பயங்கரமாக நல்லா அப்போன்னு பார்த்து டேப்பை நல்லா திறந்து விட்டார். அவர் நல்லா டேப்பை திறந்து விட்டோன்னா நல்லா தண்ணி போயிடுச்சு. அந்த இது விக்ரம் வந்து வெளியில் வந்து பார்த்தபோது கூட கண்டுபிடிக்கல. உள்ளே போனோன்னு யாரோ பார்த்து சொன்னது வந்து நல்லா போட்டு காட்டினாரு. அதோடு மட்டும் இல்லாமல் கமல் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து என்னமோ நாளைக்கு காலைல தண்ணி லாரி எத்தனை மணிக்கு வரும், டேங்கர் லாரி எத்தனை மணிக்கு வரும்ன்ற மாதிரி கேட்டு, ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்டில் கார்பரேஷனில் கேட்குற மாதிரி கேட்டு, தண்ணி வருமா வராதெல்லாம் கேட்டு போய் நல்லா பத்து தூங்கிட்டாரு. அதெல்லாம் வந்து பின்பற்றி காட்டினார். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டின்றது மொத்த வீட்டுக்கு இருக்குதுன்னு அவர் சொன்னார். 2 இன்சார்ஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் கூட வீட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கமருதீன் தூங்குற நேரத்தில் சபரி முழிக்க சொல்லியிருக்கலாம். சபரி தூங்குற நேரத்தில் கமருதீன் மாற்றி பண்ணியிருக்கலாம். அது சுத்தமாக அப்படி கேர்லெஸ் விட்டார். இதை பேசி அதை வீட்டுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இதுக்கு நியாயம் தர்மம்னு பேசும்போது என்னென்னா, அவங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதிரி வந்து தேவையில்லாமல் ஆதிரி எதுக்கத்தாலும் அப்படி நான் தண்ணி எனக்கு தேவை இல்லையா, நானும் யூஸ் பண்ணுறேன்ல, நானும் உட்காந்துல எனக்கு தேவைன்னு சொல்லி அவர் பேசியிருக்காங்க. அவங்க பொறுப்பு அவங்க கரெக்டாக பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க கற்று இவர் கமருதீன் ட்ரிகர் ஆகி அவரும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சால்வ் பண்ணிக்கிறாங்க. இதான் நடந்தது. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கில் யார் 3 பேர் போகிறாங்கன்றது வச்சாங்க. அது வந்து என்னன்னா, அந்த ஜீன்ஸு வந்து துவைக்கணும், அழுக்கு இருக்கும், ஜீன்ஸ் துவைக்கணும். யார் நல்லா துவைச்சிருக்கிறாங்களோ அவங்களை கேப்டன்சிக்கு செலக்ட் பண்ண சொல்லி 3 பேர். அது துஷாரும் பிரவீன்ராஜும் ஆதிரியும் செலக்ட் ஆகிறாங்க. அவங்க தான் கேப்டன்சி டாஸ்க்கு போட்டி போட போகிறாங்க. பாருவும் நந்தினியும் செலக்ட் ஆகலை. ஸோ இதான் கேப்டன்சி டாஸ்க் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கதை சொல்கிற நேரத்தில் கடந்து வந்த பாதி சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா, விஜய் பார் வந்து தேவையில்லாமல் வேலை பண்ணாங்க. பிரவீன்காந்த் சார் வந்து அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் அப்படின்னு ஆரம்பிச்சார். அவ்வளோதான் அவர் சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே விஜய் பார் வந்து அவங்களுக்கு ஏன் அப்படி ஆச்சு, என்ன ஏற்கனவே இருந்த ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு தெரியல, இல்லை அவங்க மூட் அவுட்டில் இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி பண்ணக்கூடாது. விஜய் பார் பண்ணது ரொம்ப தப்பு. அவங்க சார் இந்த மாதிரி நான்லாம் சொல்ல, நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் சார் சொன்னாங்க. அது தப்பு, அப்படி பேசக்கூடாது. காலாட்டின்னு உட்காந்துக்குது, அப்புறம் வெளியில் போயிட்டு வரதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவர் சீனியர், ஒரு டேரக்டர், அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது விஜய் பார் பண்ணது கண்டிப்பாக தப்பு. விஜய் சேதுபதி கண்டிப்பாக அது கேள்வி கேட்கணும். ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நமக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. மிக்க நன்றி.